30 ലിറ്ററേ കറക്ക് இருந்தாலும் 25 ലിറ്റർ ഗ്യാരണ്ടി 25 ലിറ്റർ ഗ്യാരണ്ടി ഒരു വെയിലത്ത് നിൽക്കുന്ന അതുപോലെ തന്നെ ഈ വെയിലത്ത് വളർന്ന നല്ല അടിപൊളി കുറച്ച് പശുക്കളെ பிரைஸ் வந்து ஒரு 55 ரூபாயில இருந்து 110 வரைக்கும் மாடு இருக்கு 55 രൂപ 110 வரைக்கும் நம்ம கிட்ட மாடு இருக்கு இன்னும் மடிசெட்ல ஃபுல்லா வரும் നല്ല മടിസെറ്റ് ഫുൾ ആവല കാശ് കയ്യിലുണ്ടെങ്കിൽ ഇപ്പൊ കച്ചവടമാക്കാൻ പറ്റുന്ന പശുക്കൾ സെക്കൻഡ് ലാക്ടേഷൻ ഇത് சந்த மாடு எதுன்னு சொல்ல முடியாதுல காம்பு ட்ரபிள் எது காம்பு பட்டு போக அதெல்லாம் சொல்ல முடியாது HF പശുക്കളൊക്കെ നമ്മുടെ കാലാവസ്ഥയ്ക്ക് ചേരില്ല എന്ന് പറയുന്ന ആൾക്കാർക്ക് വേണ്ടി നല്ല പൊരി വെയിലത്ത് നിൽക്കുന്ന അതുപോലെ തന്നെ ഈ വെയിലത്ത് വളർന്ന നല്ല അടിപൊളി കുറച്ച് പശുക്കളെ കാണിച്ചു തരാം അത് കാണിച്ചു തരാനായിട്ട് ബ്രോ പേരെങ്ങനെയായിരുന്നു சிவசங்கர் உடுமலைப்பேட்டை சிவசங்கர் உடுமலைப்பேட்டை நம்ம லொகேஷன் வந்து உடுமலைப்பேட்டை தான் உடுமலைப்பேட்டை தான் ஓகே உங்ககிட்ட ஒரே நாள் எத்தனை மாடு உங்களால காமிக்க முடியும் ஒரு 50 to 70 மாடு காமிக்கலாம் ഒരു നാളില് ഒരു ദിവസം 50 മുതൽ 70 പശുക്കളെ വരെ കാണിച്ചു തരാൻ പറ്റുമെന്നാണ് ബ്രോക്കർ தான் ஓகே உங்க லொகேஷன் வந்து உடுமலைப்பேட்டை தான் இது இப்ப எவ்வளவு பால் கறக்குற மாடல் இருக்குது இதுல வந்து 15 லிட்டர்ல இருந்து 30 லிட்டர் கறக்குற மாதிரி மாடு இருக்கு 15 லிட்டர்ல இருந்து 30 லிட்டர் கறக்குற மாதிரி மாடு இருக்கு பிரைஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பிரைஸ் வந்து ஒரு 55 ரூபாயில இருந்து 110 வரைக்கும் மாடு இருக்கு 55 രൂപ ഇருந்து 110 വரைക്കും நம்ம கிட்ட മാട് இருக்கு ഓക്കെ ചുമ്മാ ആൾക്കാരോട് ആദ്യമൊക്കെ ചോദിച്ചാൽ 35 40 കഥ പറയും പക്ഷെ അങ്ങനെയുള്ള പശുക്കളൊന്നും ഇവിടെ ഒന്നും അങ്ങനെ കിട്ടാൻ സാധ്യതയില്ല ഇവിടെ 55 മുതൽ 110 വരെ ഇതൊക്കെ നല്ല അടിപൊളി പശുക്കളാണ് ഇത് എவ்வளவு பால் கறக்கும் இதெல்லாம் பாத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு ஒரு 25 லிட்டர் கறக்கு அந்த மாதிரி மாடு 30 லிட்டரே கறக்கு இருந்தாலும் 25 லிட்டர் கேரண்டி 25 லிட்டர் கேரண்டி சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு இதோட மடி செட் அந்த பசுவோட ஹெல்த் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி மாடு மூணாம் பேர் தான் ஓகே இந்த HF இது வந்து ரெண்டாம் பேருங்க இது எவ்வளவு பால் கறக்கும் இதுமே ஒரு 25 லிட்டர் கம்மி இல்லாம கறக்கு ஓகே நல்ல ரெண்டாம் பேர்ல ஹெவி பசு அது இது 25 லிட்டர் பக்கா 25 லிட்டர் ஷூரா கறக்கும் ஓகே இது மூணாம் பேரு இது எல்லாமே ஒரு 30 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு இந்த மாடெல்லாம் ஓகே ஹெவி மாடு இல்ல ஹெவி சைஸ் மாடு எல்லாமே ஹெவி சைஸ் மாடு ஓகே இந்த மாதிரி மாடு எப்பவுமே இருக்கும் இங்க நீங்க வந்து உடுமலைப்பேட்டை மட்டும் காமிக்கும் இந்த புரோக்கர் வேலை பண்ணுவா இல்ல எல்லா பக்கமே பண்ணு நம்ம பொள்ளாச்சி சைடு உடுமலைப்பேட்டையில தான் முக்கியமா பண்ணிட்டு இருக்கு அப்படிங்களா ஆமா உடுமலைப்பேட்டையில வந்து ரொம்ப அதிகமா இந்த மாதிரி பெரிய மாடு எல்லாமே லோக்கல்ல காட்டுக்குள்ள மேயிற மாடு இங்க எல்லாம் அதான் இவ்வளவு வெயில் இருந்தா கூட எதுவும் எல்லாம் வெயில் கிருஷியில மேயிற மாடுதான் ஹெவி பசுக்கள் இது மூணாம் பேரா இருக்குமா இது ரெண்டாம் பேரா இது ரெண்டாம் பேரு இன்னும் ஒரு 10 நாள் பிடிக்கின்னு இருக்கு 10 நாள் இது ഒരു 25 ലിറ്റർ കറക്ക് 25 എല്ലാമേ 25 ലിറ്റർ കറക്കൂടി മാടുക ഇപ്പൊ നമ്മുടെ ഈ കാണിച്ചു അതായത് നമ്മളിപ്പോ ഈ വീഡിയോ എടുക്കാൻ വന്നേക്കുന്ന എല്ലാം 25 ലിറ്റർ കറക്കുന്ന അതായത് 25ന് മേളിൽ കറക്കുമെന്നാണ് പറയുന്നത് എന്നാലും 25 ഗ്യാരണ്ടി പറയുന്ന നല്ല പശുക്കളാണ് ഇത് ഈ 25 ലിറ്റർ പാൽ കറക്കുന്ന മാടെല്ലാം എന്നാ റേറ്റിൽ വരും 80 ரூபாயில இருந்து இருக்குது 80 ரூபாயில இருந்து மாட்டை பொறுத்து இருக்குது இது வந்து இப்போ பேரு அதிகமா இருக்கிற மாடுக்கு வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாகும் கன்னி செகண்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவி சைஸா இருந்தா கொஞ்சம் ஜாஸ்தி கன்னி செகண்ட்லயே 20 to 25 லிட்டர் கறக்கிற மாதிரி மாடுகள் இருக்கு ஓகே பசுக்கள் எல்லாம் ஹெவி பசுக்கள் ஹெவி பசுக்கள் பாருங்க இதெல்லாம் இன்னும் மடி செட்ல ஃபுல்லா வரும் நல்ல மடி செட் ஃபுல்லா ஆவல இன்னும் வரும் 10 நாள் டைம் இருக்கு ഓക്കേ ഫുള്ള് മടി വരും ഇത് രണ്ടാം പേര് ഇത് ആൾക്കാർക്കൊക്കെ ഇഷ്ടപ്പെടുന്ന ഒരു ടൈപ്പ് പശു ഇത് കേട്ടോ എന്താ ഫുള്ള് കറുപ്പ് വന്നിട്ട് നല്ല ഹെവി പശു ഹെവി ഇത് എപ്പടി ഇരുന്നാലും ഒരു 25 പ്ലസ് ആണ് വരും സാർ ഇതെല്ലാം 25 കറക്ക് 25 പക്ക ഇത് പിന്നെ ഒരു 10-15 നാൾ இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல 10-15 நாள் பிடிக்கும் இதெல்லாம் ஈன் இருக்கு நல்ல கருங்காம்பு ശരി ഇതൊക്കെ പ്രത്യേക ഡിമാൻഡ് അതായത് ഈ കറുത്ത കാമ്പുള്ള പശുക്കൾ ലേഡീസ് എല്ലാം പിടിച്ചിக்கலாம் പ്രത്യേക ഡിമാൻഡ് ഉള്ള ഒരു സംഭവമാണ് കറുത്ത കാമ്പുള്ള പശുക്കൾ അത് ഇവിടെ അതുപോലെ തന്നെ നാട്ടിലും ആൾക്കാർ അത് ചോദിച്ചു മേടിക്കുന്ന കുറെ ആൾക്കാരൊക്കെ ഉണ്ട് നമുക്ക് இன்னைக்கு மாடு வந்து கம்மியா இருக்குது இப்பவே இதுலயே ஒரு 10 மாடுங்க இருக்கு இப்ப எப்ப வந்தாலும் ஒரு 50 to 70 மாடு காமிக்கலாம் ஒரு நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்தா மதி ഓക്കേ ദാ ഇപ്പൊ നമ്മൾ ഒരു കെട്ടുതറയിലാണ് വന്നേക്കുന്നത് ഒരു കെട്ടുതറയിൽ തന്നെ നമുക്ക് അങ്ക 2 മാട് ഇருக்கு അവിടെ രണ്ടെണ്ണത്തിന് അഴിച്ചു കെട്ടിട്ടുണ്ട് ദാ കാണാൻ വരുന്നുണ്ട് അതോ 2 മാട് വെക്കുന്നത് അതും ഈ സെക്കൻഡ് തേർഡ് ലാക്ടേഷൻ അത് രണ്ടുമേ സെക്കൻഡ് എനിക്ക് ശരിക്കും പറഞ്ഞാൽ ഈ ഒരു പശുവിനെ ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടു കാശ് കയ്യിലുണ്ടെങ്കിൽ ഇപ്പൊ കച്ചവടമാക്കാൻ പറ്റുന്ന പശുക്കൾ സെക്കൻഡ് ലാക്ടേഷൻ ഇത് സെക്കൻഡ് ലാക്ടേഷൻ എന്താ നല്ല ഹെവി പശു എന്നോട് ഹൈറ്റ് കയറുവാറ് അതെ കാശുണ്ട് അന്നേരം മേടിക്കാൻ തോന്നുന്ന പശുക്കളാണ് കേട്ടോ
ഇനി കൊമ്പൊക്കെ ഇനി നോക്കി മേടിക്കേണ്ടവർക്ക് വേണേൽ കൊമ്പ് നോക്കി മേടിക്കാം. അതല്ല ശരിക്കും പറഞ്ഞാൽ അത് കൊമ്പ് നോക്കി മേടിക്കാന്ന് പറയുന്ന ഒരു മണ്ടൻ പരിപാടിയാണ്. പല്ല് നോക്കി മേടിക്കേണ്ടത്. ஒருத்தங்க சந்தையில வாங்கிட்டு வந்து சோப் பண்ணி மாட்டை வீடியோ போடுவாங்க. நம்ம இங்க லோக்கல்லயே கிருஷியில மேயிற மாடுகளை இது பண்றோம். சரி சரி. இது லோக்கலி பர்ச்சேஸ் லோக்கல்லயே பர்ச்சேஸ் பண்ற மாடு தான். ஓகே. ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள சந்தையில அந்த மாடுகள் இங்க வராது. சந்தை மாடு இல்ல உதுமல்பேட்டையில அப்படி சந்தை மாடு சந்தை மாடு பண்றாங்க, இங்க இல்ல, நம்ம பண்றது இல்ல சந்தை மாடுக. ஆமா ஆமா. ஆனா எது எது என்னன்னு தெரியாதுல்ல. சந்தை மாடு எதுன்னு சொல்ல முடியாதுல்ல. காம்பு ட்ரபிள் எது காம்பு பட்டு போகும் அதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம லோக்கல்ல கிருஷியில வாங்கிட்டு வந்தா கேரண்டியா கொடுக்கலாம்ல. അത് உங்க ബിസിനസ്ക്ക് கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. അതാ പുള്ളി പറഞ്ഞ എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ ചന്തയിൽ നിന്ന് മേടിച്ചുകൊണ്ട് വന്ന പശുവിനെ പറ്റിയിട്ട് നമുക്ക് മേടിക്കുന്നവർക്കും വിൽക്കുന്നവർക്കും ഒന്നും ഒരു പിടുത്തം ഉണ്ടാകത്തില്ല. കാരണം ഇത് വളർത്തിയ ആളല്ലല്ലോ ഇതിനെ കൈകാര്യം ചെയ്യുന്നത്. അതുകൊണ്ട് അവർക്ക് അതറിയാൻ പറ്റത്തില്ല. പക്ഷെ ഇവർ ഈ ലോക്കലിൽ നിന്ന് പർച്ചേസ് ചെയ്യുന്നത് അതുകൊണ്ട് നമുക്ക് ഒരു ഗ്യാരണ്ടിയോട് കൂടി തരാൻ പറ്റുമെന്നാണ് പറയുന്നത്.